வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், வேஸ் ஆஃப் ரெப்ரசன்டிங் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ், அதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ். நம்ம டே டு டே லைஃப்பில் நம்மளை சுற்றி நிறைய சேஞ்சஸ் நடக்குது. ஒரு சில எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஃபுட் குக் ஆகிறது, இரும்பு துரு பிடிக்கிறது, பால் தயிராக மாறுறது, நம்ம சாப்பிட்ற ஃபுட் நம்மளோட பாடியில் டைஜஸ்ட் ஆகிறது, பிளான்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலயமா அதுக்கான ஃபுட் அதுவே தயார் செஞ்சுக்குது. இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நம்மளை சுற்றி தினமும் நடக்குது. இவ்வளோ சேஞ்சஸ் நம்மளை சுற்றி தினமும் நடந்தாலும் நம்ம என்றைக்குமே இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு யோசிச்சதில்லை. அதுக்கான ஆன்சர் தான் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கான டெஃபினிஷன் என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். So what is a chemical reaction? It is a process in which one or more substance which are known as reactants are converted to one or more different substances which are known as products. So ஒரு chemical reactionல reactant product convert ஆகுது. சரி, இதை நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். Chemical reactions are the processes in which new substance with new properties are formed. So ஒரு chemical reaction நடக்கும்போது நம்மளுக்கு ஒரு புது substance ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ஃபார்ம் ஆகிற புது சப்ஸ்டன்ஸுக்கு புதிய ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. The substances which take part in a chemical reaction are called reactants. The new substances produced as a result of chemical reaction are called products. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஸ்டார்டிங் மெட்டீரியலாக இருக்கிறத தான் நம்ம ரியாக்டன்ஸ்னு சொல்லுவோம். அந்த ரியாக்டன்ஸ் நம்மளுக்கு ரியாக்ட் ஆகி புதுசாக ஒரு சப்ஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணுதில்ல, அதுதான் ப்ராடக்ட்ஸ். எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுமே லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த லா என்ன சொல்லுதுன்னா, mass can neither be created nor be destroyed in a chemical reaction. இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் என்னென்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற சப்ஸ்டன்ஸோட மாஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு முன்னாடியும் சரி, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு அப்புறமும் சரி, அது சேமாக தான் இருக்கும். அது ஜாஸ்தியும் ஆகாது, கம்மியும் ஆகாது. இன்னும் ஈஸியாக சொல்லணுன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் must be equal to the total number of atoms of the products. ஸோ நம்மளுக்கு ரியாக்டண்ட்டில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கோ அதே அளவு ஆட்டம்ஸ் தான் ப்ராடக்ட்ஸ்லேயும் இருக்கணும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போதுமே ஏதாவது ஒரு ஃபாலோயிங் சேஞ்சஸ் இருக்கும். எவல்யூஷன் ஆஃப் கேஸ், ஃபார்மேஷன் ஆஃப் precipitate, சேஞ்ச் இன் கலர், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், அதாவது சாலிட் டு லிக்விட், லிக்விட் டு கேஸ், இந்த மாதிரி. வேஸ் ஆஃப் ரெப்ரசென்டிங் அ கெமிக்கல் ரியாக்ஷன். இப்போது கெமிக்கல் ரியாக்ஷனை நம்ம டிஃப்ரெண்ட் வேஸில் ரெப்ரசென்ட் பண்ணலாம். அது என்னென்னா, வேர்ட் ஈக்குவேஷன். வேர்ட் ஈக்குவேஷனில் நம்ம சிம்பிள் யூஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு பதிலாக வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ சோடியம் ப்ளஸ் குளோரின் கிவ்ஸ் சோடியம் குளோரைட். அடுத்தது ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன். ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன்ஸில் நம்ம சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஆனால் அந்த ஈக்குவேஷன் அன்பேலன்ஸ்டாக இருக்கும். பேலன்ஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ பேலன்ஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்லையும் நம்ம சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி தான் எழுதுவோம். அட் த சேம் டைம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இதை நம்ம இன்னொரு மாதிரி கூட சொல்லலாம். அதாவது பேலன்ஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை ஒபே பண்ணும். அப்போது இதிலிருந்தே நம்மளுக்கு தெரியுது, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு தான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அப்போ கெமிக்கல் ஈக்குவேஷனுக்கான டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம். Chemical equations are symbolic representations of chemical reactions in which the reactants and the products are expressed in the terms of their respective chemical formulae. ஒரு சிம்பிளான கெமிக்கல் ஈக்குவேஷன் எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். Na plus Cl2 giving NaCl. இதில் Naவும் Cl2வும் தான் ரியாக்டன்ஸ். புதுசாக ஃபார்ம் ஆகிருக்கிறது NaCl, அதுதான் ப்ராடக்ட். இப்போ நம்மளுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை எப்படி கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது வேர்ட் ஈக்குவேஷன், ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன், பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னு. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்மளுக்கு ஆல்ரெடி வேர்ட் ஈக்குவேஷன் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் கிவிங் குளுக்கோஸ் ப்ளஸ் ஆக்சிஜன். இதில் நம்ம எந்த ஒரு சிம்பிள்ஸுமே யூஸ் பண்ணல.
skeletal equation. So skeletal equations la symbols use பண்ணிருக்கோம். CO2 plus H2O giving C6H12O6 plus O2. ஆனா இது வந்து unbalanced formல இருக்கு. So அடுத்தது நம்ம balanced chemical equation எழுதணும். 6CO2 plus 6H2O giving C6H12O6 plus 6O2. Next word equation, sodium plus water giving sodium hydroxide plus hydrogen gas. Skeletal equation, Na plus H2O giving NaOH plus H2. So இது unbalanced form. Balanced chemical equation, 2Na plus 2H2O giving 2NaOH plus H2. அடுத்த example, hydrogen plus oxygen giving water. So இது வந்து சிம்பிளான ஈக்குவேஷன் தான். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்களே skeletal equation balanced equation எழுத ட்ரை பண்ணுங்க. Answer, H2 plus O2 giving H2O. Balanced chemical equation, 2H2 plus O2 giving 2H2O. So இங்க ஒரு சின்ன டாஸ்க் உங்களுக்காக. Sodium sulphate reacts with calcium chloride to form sodium chloride and calcium sulphate. So reactionவே வந்து ஒரு sentence formல கொடுத்திருக்கு. இதை நீங்க வந்து word equation, skeletal equation, balanced chemical equation எழுத ட்ரை பண்ணுங்க. வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. So here goes the answer. Word equation, sodium sulphate plus calcium chloride giving sodium chloride plus calcium sulphate. Na2SO4 plus CaCl2 giving NaCl plus CaSO4. Balanced chemical equation, Na2SO4 plus CaCl2 giving 2NaCl plus CaSO4. So இன்னைக்கு வீடியோவோட ஒரு small summary. சேஞ்சஸ் அரவுண்ட் எஸ் பார்த்தோம், நம்மளை சுற்றி தினமும் என்னென்ன கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். அண்ட் ஆல்சோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ், அதோட டைப்ஸ் லைக் வேர்ட் ஈக்குவேஷன், ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன், அப்புறம் பேலன்ஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்த வீடியோவில் நான் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போது தான் உங்களுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும் அப்கமிங் வீடியோஸ்க்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டு மை வீடியோ.